வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 அல்லது தாள் 2 அதில் சோசியல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பாடத்துல இருந்து ஒரு சில ஒரு மதிப்பெண் வினா விடைகளாக நம்ம பார்க்க போறோங்க. அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து பார்க்க போறோம். அதில் வரலாறு ஒரு மதிப்பெண் வினா விடைகளாக பார்க்கலாம். முதல் பருவங்க 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு முதல் பருவம். இப்ப இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். புனிதமானவை என்றும் மாற்ற முடியாதவை என்றும் கருதப்படும் வேதகால இலக்கிய வகை எது? ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள், சுருதிகள். ஸ்மிருதி அப்படின்றது வேற, சுருதி அப்படின்றது வேறங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சுருதிகள் அப்படின்றது சரியான ஆன்சருங்க. புனிதமானவை என்றும் மாற்ற முடியாதவை என்றும் கருதப்படும் வேதகால இலக்கிய வகை எது அப்படின்னா அது சுருதிகள். அதுக்கடுத்து பாருங்க, ரிக் வேதகால ஆரியர்களின் மிக முக்கியமான சொத்தாக கருதப்பட்டது எது? நிலம், தங்கம், கால்நடைகள், தானியங்கள். கால்நடைகள். ரிக்வேத கால ஆரியர்களின் மிக முக்கியமான சொத்தாக கருதப்பட்டது எது அப்படின்னா கால்நடைகள். பொதுவாக ஆரியர்கள் மேய்த்தல் தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. கால்நடைகள் மேய்த்து கொண்டே மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அவர்கள் மிக முக்கியமான சொத்தாக கருதப்பட்டது கால்நடைகள் தாங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஆஸ்ட்ரலோபிதகஸ் மனிதர்கள் முதலில் எங்கு வாழ்ந்தார்கள்? தென்னாப்பிரிக்கா, ஆசியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, பிரான்ஸ். ஆஸ்ட்ரோலோபிதகஸ் மனிதர்கள் முதலில் எங்கு வாழ்ந்தனர் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தார்கள். பின்வரும் இணைகளில் எது சரியாக பொருந்தாதது? அதாவது 4 ஆப்ஷன்ல 3 சரியாக பொருந்தி இருக்குது, 1 மட்டும் சரியாக பொருந்தவில்லை. அது எது? பீக்கிங் மனிதன் சீனா, ஹெய்டல்பர்க் மனிதன் லண்டன், நியாண்டர்தால் மனிதன் ஆப்பிரிக்கா, குரோமாக்னான்ஸ் மனிதன் பிரான்ஸ். இதுல எது சரியாக பொருந்தாதது அப்படின்னா நியாண்டர்தால் ஆப்பிரிக்கா, அதுதான் பொருந்தாதது. பீக்கிங் மனிதன் சீனா அப்படின்றது கரெக்டு, ஹெய்டல்பர்க் மனிதன் லண்டன் அப்படின்றது கரெக்டு, குரோமாக்னான்ஸ் மனிதன்றது பிரான்ஸ் அப்படின்றது கரெக்டு. ஆனா நியாண்டர்தால் மனிதன் நம்ம ஆப்பிரிக்கான்னு கொடுத்துருக்கோம், ஆப்பிரிக்கா கிடையாது. நியாண்டர்தால் மனிதன் யூரேசியா, அதாவது ஐரோப்பா, ஆசியா அந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்க, ஆப்பிரிக்காவில் இல்லை. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் எது பொருந்தாதது அப்படின்றதுக்கு நியாண்டர்தால் மனிதன் ஆப்பிரிக்கா என்பது சரியான பதிலுங்க. அதுக்கடுத்து பாருங்க, பானைகளுக்கு வண்ணம் ஏற்ற பயன்படுத்திய வண்ண சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன? வண்ண கற்களிலிருந்து, கடல் நீரிலிருந்து, தாவரங்களின் வேர்கள், இலைகள் மற்றும் மரப்பட்டைகளின் சாற்றிலிருந்து, விலங்குகளின் இரத்தத்திலிருந்து. இப்ப பானைகளுக்கு வண்ணம் ஏற்ற பயன்படுத்திய வண்ணச்சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன அப்படின்னா தாவரங்களின் வேர்கள், இலைகள் மற்றும் மரப்பட்டைகளுடைய சாறிலிருந்து தான் அந்த வண்ணச்சாயங்கள் தயாரிப்பதற்கு இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது சி என்பதுதான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல் தளம் எது? அதாவது கர்நாடகா மாநிலம் வரலாற்றுக்கு முந்தைய தொல்லியல் தளம் எது அப்படி? பையம்பள்ளி, ஒசகரகி பள்ளத்தாக்கு, பிம்பேட்கா, சிரண்ட். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒசகரகி பள்ளத்தாக்கு அப்படின்றது சரியான ஆன்சருங்க. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். அதாவது அனைத்து வகையான வினாக்களும் வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு ஈஸி, டிஃபிகல்ட், மாடரேட் அந்த மாதிரியும் கூற்று காரணம், பொறுத்துக, பொருந்தாதது எது, இந்த மாதிரி அனைத்து அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்றது மாதிரி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோங்க. கூற்று காரணம், சிந்து சமவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் கடல் வணிகம் செய்வதற்கான சான்றுகள் உள்ளன. காரணம், மெசபடோமியாவில் சிந்து முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் இரண்டும் தவறு. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சிந்து சமவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் கடல்வெளி வணிகம் செய்ததற்கான சான்றுகள் உள்ளன. மெசபடோமியாவில் சிந்து முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இரண்டுமே சரி. கூற்று என்பது காரணம் என்பது, அதாவது கூற்று என்பதுக்கான சரியான விளக்கம் தான் காரணம். அதுக்கடுத்து பாருங்க, பியாஜோலிங் செங் தொல்லியல் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது?
அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து. பியோஜுலிக் செங் தொல்லியல் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அடுத்து பாருங்க, பெருங்குளம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சிந்து சமவெளி நாகரிகத்துல மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம் அதை பற்றிய கூற்றுகள்ல தவறானது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நீர் புகாத வகையில் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது. இதன் தரைப்பகுதியில் இயற்கை தார் பூசப்பட்டுள்ளது. இது ஹரப்பாவில் அமைந்துள்ளது. குளத்தின் அருகே கிணறு இருந்து நீர் நிரப்பப்பட்டுள்ளது. இதுல தவறானது எது அப்படின்னா இது வந்து ஹரப்பாவில் அமைந்துள்ளது. பெருங்குளம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா இது ஹரப்பாவில் அமைந்துள்ளது அப்படின்றது தவறு. ஏன் அப்படின்னா பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் அமைந்துள்ளது. பின்வேத காலத்தில் வசூலிக்கப்பட்ட பாலி வரியின் அளவு என்ன? 4 ஒரு பங்கு, 3 ஒரு பங்கு, 6 ஒரு பங்கு, 10 ஒரு பங்கு. பின்வேத காலத்தில் வசூலிக்கப்பட்ட பாலி வரியின் அளவு என்ன அப்படின்னா 6 ஒரு பங்கு என்பது சரியான ஆன்சருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போடுறோம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி செய்யப்படும். இல்ல எந்த டாபிக் வந்து உங்களுக்கு வேண்டும், கொஸ்டின்ஸ் வந்து வேண்டும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. என்ன டவுட்டோ அதை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக தீர்த்து வைப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.